12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ரெகோபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அழைத்து வந்து ரெகோபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோட ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களுடைய சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகொபெயாமிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களுடைய பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்களினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாள் நம் வாழ்விலே ஒரு மன மகிழ்ச்சி நாளாய் காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட திருமறை பகுதி 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்திலே இருந்து நாம் கவனிக்கும் பொழுது, இங்கு சாலமோனுக்கு பின்பதாக ரெகொபெயாம் மகனான ரெகொபெயாம் அரசாட்சியை ஏற்றுக்கொள்கிறார். அதே சமயத்திலே அதற்கு சாலமோனுடைய ஊழியக்காரனாக தாவீதுடைய ஊழியக்காரன யெரொபெயாமுடைய நிலைகளிலே ஆண்டவர் ஏற்கனவே அங்கே அகியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருந்தார், 10 கோத்திரத்துக்கு நீ தலைவனாவாய் என்று. இது மனதிலே இருந்து கொண்டிருந்தாலும் இந்த யெரொபெயாமும் அவ்விதமாக இந்த ரெகொபெயாமுக்கு முன்பதாக இருக்கிறார். ஒரு முதியோர் கூட்டம், முதியோர்கள் எல்லாரும் இந்த யெரொபெயாம் இவர்கள் எல்லாரும் சென்று இந்த சாலமோனுடைய மகனிடத்திலே ரெகொபெயாம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஐயா, உங்கள் தகப்பனார் இவ்வளவு பாரமாக்கினார், எப்படி ஒருவேளை தகப்பனார் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி துன்மார்க்கமான நிலைக்கு சென்று கர்த்தருக்கு துரோகம் செய்த நிமித்தமாக அதிக ஒரு பாரமாக்கின ஒரு நிலைகள், அநேக நிலைகளிலே அப்படி குறைபட்டு போன நிலைகள். ஆனால் இந்த நிலைகளிலே அநேக தீமையான எதிராளிகள் எல்லாம் எழுப்பி விட்டார்கள். இந்த நிலையிலே தான்
முதியோர்களும் யெரொபெயாமும் சென்று கேட்கிறார்கள், இனி எவ்விதமாக இந்த ஜனங்களை நடத்தப் போகிறீர் என்று. அப்பொழுது இந்த ரெகொபெயாம் சொல்லுகிற காரியம், 3 நாள் கழித்து வாருங்கள். 3 நாள் கழித்த உடனே யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார் என்றால், முதியோருடைய ஆலோசனை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணினார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, திருமறை சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதும், சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் சொல்லும் பொழுதும் எதை அதிகமாய் வலியுறுத்துவார்? பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கும் செவிகொடு என்பதுதான். அதோடு மட்டுமல்ல, முதியோரிடத்திலே ஞானம் உண்டு என்று குறிப்பிடுவார்கள். ஆகவே முதியோரிடத்திலே அநேக அனுபவங்கள் உண்டு. ஆனால் முதியோரிடத்திலே அனுபவங்கள் இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கும் பொழுது எப்படி வாலிபர்கள் முதியோருடைய ஆலோசனை தள்ளிவிடுகின்றார்களோ, அதே வண்ணமாக இந்த சாலமோனுடைய மகனான ரெகொபெயாமுடைய காலத்திலும் அவ்விதமாக ரெகொபெயாமும் அவரோடு இருந்த வாலிபர்களும் முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் கடினமான உத்தரவு சொல்லுகிற நிலைக்கு காணப்பட்டார்கள். ஒருவேளை இது எதனுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால், அது ஒரு பிரிவினையாக பின் நாட்களிலே மாறிற்று என்பதை நாம் கவனிக்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் 8ஆம் வசனம் சொல்கிறது, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவர் தள்ளிவிட்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்கெல்லாம் முதியோர்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே ஒரு சரியான ஒரு அனுபவங்கள் கிடைப்பதில்லை. முதியோரிடத்திலே தான் அனுபவங்கள் உண்டு. அவர்கள் சிறந்த கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு ஆசிரியர்களைப் போல காணப்படுகின்றவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே முதியோருடைய சொல்லை கேளாத பிள்ளைகளுடைய நிலைமை பரிதாபம்தான். சமுதாயத்திலே பார்க்கும் பொழுதும் முதியோர்கள் மதிக்கப்படாத நிலையிலே காணப்படுகிற நிலைகளும் இது அங்கு சரியான ஒரு நிலையாக அனுபவங்களாக இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு முதியோர்கள் மதிக்கப்படாத நிலைகள் இருக்கிறது. முதியோர்களுடைய பேச்சை கேட்பதற்கு ஒருவேளை மனமற்று போன சமுதாயமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே சிறு பிள்ளை கூட சொல்லுகிறது, எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனால் முதியோரிடத்திலே அநேக காரியங்கள் அனுபவங்கள் உண்டு. ஆனால் இவரிடத்திலே ஒருவேளை உலக பிரகாரமான பார்வைகள், பார்த்த காரியங்கள், கேட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் அனுபவங்கள் இருப்பதில்லை. ஆனால் இன்றைய தலைமுறை முதிய தலைமுறையை அங்கு அவிதமாக மதியாத நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்காக முதியோரிடத்தில் மட்டும்தான் ஒருவேளை சிறு பிள்ளைகளுடைய நிலையை கேட்க வேண்டாமா என்றால், எது சரியானதோ கேட்பது தவறு கிடையாது. ஆனால் முதியோரை கனப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே முதியோர்கள் கனப்படுத்தப்படுவது அவசியம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரெகொபெயாம் முதியோரின் சொல்லை கேளாததினாலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டார் என்பதை அவருடைய வாழ்க்கையின் வரலாறு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய நாளிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நிலைகளிலே நல்ல முதியோரிடத்திலே அதிக உள்ள ஞானத்தை கேட்பது அவசியம். அநேக இடங்களிலே திருச்சபைகளிலே வயதானவர்கள், வயது முதிர்ந்தவரிடத்தில் உட்கார்ந்து பேசுவதுண்டு. அவரிடத்தில் அனுபவங்களை நாம் கேட்பதுண்டு. அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முதியோரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தரை நாம் கனப்படுத்தலாக இருக்கிறோம். ஏற்ற ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை சரியான பாதையிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, ஆபிரகாமே, நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய நீதி நியாயங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பாய் என்று உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமை, உன் பிள்ளைகளுக்கும் உன் பேர பிள்ளைகளுக்கும் என்னுடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பாய் என்று அறிந்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆகவே முதியோர்கள் மூலமாக தான் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த நிலைகளிலே நாம் அவ்விதமாக ஏற்ற ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய பாதையும் சிறப்பான ஒரு பாதையாக, சிக்கலற்ற ஒரு பாதையாக காணப்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆலோசனையை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.